லாஸ்ட் வெட்னஸ்டே, தர்ஸ்டே 2 நாள் வீடியோவை தான் நான் சேர்த்து போட்டிருக்கேன். என்னோட பொண்ணுக்கு வந்து தர்ஸ்டே பர்த்டேன்றதால் சாக்லேட் வாங்குறதுக்கும், கேக் ஆர்டர் கொடுக்கறதுக்கும் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கிளம்பிட்டோம். எப்போவுமே இந்த ஹோல்சேல் கடையில் தான் வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்குவேன். புகழுக்கு வந்து பர்ஃபி பாக்ஸ் வாங்கியிருந்தேன். பூஜாவையும் அதே தான் வாங்கிக்க சொன்னேன். இருந்தாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ₹1 சாக்லேட்டே வந்து 2 பாக்கெட்டாக வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் வேறு ஒரு ஷாப்பில் எப்போவுமே வாங்குகிற ஷாப்பை விட வேறு ஒரு கேக் கடையில் தான் வந்து கேக் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்தோம். எக்லெஸ் கேக்காக தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம். பூஜாவோட அப்பா மாலை போட்டிருக்கிறதால கடையில் போன உடனே பஃப்பை பார்த்தோன்னே கொஞ்சம் டெம்ப்டிங்காக ஆகிடுச்சு. அதனால் பஃப்பும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஈவினிங்கு. பசங்க நாங்கள்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு படுத்தாச்சு. மறுநாள் வந்து பூஜா வந்து கேசரி விரும்பி கேட்டிருந்தா. எப்போவுமே ஆரஞ்சு கலரில் பண்ணுவேன். இந்த வாட்டி வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் பண்ணியிருந்தேன். அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பூஜாவோட பர்த்டே ட்ரெஸ் இது தான். இது வந்து நான் ட்ரெண்ட்ஸ்லேயும் ஜூடியோலேயும் எடுத்திருந்தேன். பேண்ட்டு ஜூடியோவும், டாப் வந்து ட்ரெண்ட்ஸ்லேயும் எடுத்திருந்தேன். நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோவில் வந்து எங்கள் ஸ்கூலில் எல்லோரும் ஒரே மாதிரி கலர் ஆர்டர் போட்டிருந்தோம். எல்லாேருக்கும் வந்துச்சு, எனக்கு மட்டும் லேட்டாக வந்திருந்தது. அதை தான் இன்றைக்கி பூஜாவோட பர்த்டேக்கு போட்டிருந்தேன். இது ரொம்பவே சீப்பாக இருந்தது. ₹230 தான். பார்க்க நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. பாபா கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி எப்படியாவது பாபா கோயிலுக்கு போயிடணும்னு சொல்லிவிட்டு நானும் பசங்க மட்டும் பாபா கோயில் போய்ட்டு ரிட்டன் வரும்போது கேக் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். அவங்க அப்பா வர்றதுக்கு லேட் ஆகுன்றதால நாங்கள் முதல் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். கேக் வந்து அவங்க அப்பா வந்தோடனே கட் பண்ணிக்கலான் இருந்தோம். ரொம்ப வருஷம் ஆச்சு பாபா கோயிலுக்கு வந்து சொல்லப்போனால். ஈவினிங் கோவிலை முடிச்சுட்டு அப்படியே கேக்கையும் வாங்கிட்டு வந்துட்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். புகழ் கேக்கை பார்த்தோன்னே ரொம்பவே ஜாலியாகிட்டார். அவர் தான் வெட்ட போகிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தான். இல்லை அக்கா தான் இன்றைக்கி வெட்டுவாங்க, இன்றைக்கி பூஜா அக்காவுக்கு தாண்டா பர்த்டேன்னு சொன்னோன்னே கொஞ்சம் டல்லாக, ஆனால் சரி டல்லாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்துக்குள்ளே பின்னாடி போய் உட்காரான்னு பார்த்தா டக்குன்னு நல்லா அழ ஆரம்பிச்சிட்டான். நான் தான் வெட்டுவேன்னு சொல்லிட்டு. போன வருஷமும் இதே போல் தான் பண்ணான். பூஜாவை கேக் வெட்ட விடாமல் அவனே அழுது அடம் பிடிச்சி கொஞ்சம் வெட்டிகிட்டு இருந்தான். இந்த வருஷமும் அதே தான் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் கொஞ்சம் வளரணும்னு நினைக்கிறேன் அவன் இந்த மெச்சூரிட்டி வர்றதுக்கு. அப்படியும் கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு 2 பேரும் கையை பிடிச்சி விட்டுங்கன்னு சொல்லிட்டேன். பூஜா கூட காலையில் அஷ்மிதா பேச முடியல. அதனால் ஈவினிங் வந்தோடனே கால் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அஷ்மிக் கால் பண்ணியிருந்தா. கரெக்டாக கேக் கட் பண்ணும்போது வீடியோ காலில் பேசிக்கிட்டே அப்படியே வந்து கேக் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு 2-3 சில வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணதால் ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் தெரியல. எப்படி பண்ணாலும் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடம் பிடிச்சிட்டு அவங்க அக்கா கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கான். வீடியோ காலில் பேசுடானா கூட கேட்கல. நைஃபை எடுத்து அவனே வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டான். பூஜாவை சமாதானப்படுத்தினா அவளும் முறைக்கிறா. பாவம் அவளுக்கும் ஆசை இருக்கும்ல வெட்டணும்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் வந்து முருகருக்கு மாலை போட்டிருக்கதால இன்றைக்கி எதுவுமே நான்வெஜ்ஜு செய்யலை. இல்லை எப்போவுமே வந்து தேர்ஸ்டே செய்ய மாட்டேன். அதனால் வந்து எக்லெஸ் கேக்காக தான் ஆர்டரும் பண்ணியிருந்தேன். முருகருக்கு 2 மந்த்து போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் மாலை. பசங்களுக்கு கேக் கட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். 1/2 kg தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வீட்டில் யாரும் வரலை. அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் யாரையும் இன்வைட் பண்ணல இந்த வாட்டி. ஏன்னா அவங்க அப்பா வர்றதுக்கே 9 ஆகிடுது. இன்வைட் பண்ணால் அவங்களாம் திரும்பி ரிட்டர்ன் போகணுன்றதால இந்த வருஷம் நான் யாரையுமே இன்வைட் பண்ணலை. அதனால் 1/2 kg போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எப்போவுமே வாங்குகிற கேக் ஷாப்பை விட இந்த ஷாப்பில் வந்து கேக் ரொம்பவே சூப்பராக இருந்தது. க்ரீம் வந்து நல்லா திக்காக ஹெவியாக இருந்துச்சு. பழைய கேக் கடையில் பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப பொல பொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது நல்லா திக்காக சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டுமே கூட அந்த கடையை விட ஒரு ₹50 கம்மியாகவே இருந்தது கேக்கு ரேட்டு. என்னோட பொண்ணோட பர்த்டே நல்லா சிம்பிளாக நிம்மதியாக ஜாலியாக போயிருச்சு இந்த வருஷம். எப்போவுமே வந்து நல்லா மழை இருக்கும். இந்த வாட்டி அந்த அளவுக்கு மழையே இல்லை. அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதனால் ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ்லாம் ஜாலியாக போட்டு போயிட்டு வந்திருந்தாங்க. நைட்டு டிஃபனுக்கு வந்து பசங்க சப்பாத்தி தான் கேட்டிருந்தாங்க. சப்பாத்தி திரட்டி தக்காளி தொக்கு தான் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.